கேரள தேசத்தில் உண்மையுள்ள நேர்மையான மனிதராக ஒரு மாவீரர் வாழ்ந்து வருகிறார். அவர்தான் நம்ம குலங்களை காக்கும் 18ஆம் படி கருப்பசாமி. எவரை கண்டும் அஞ்சாமல் உண்மையை மட்டும் காக்க போராடுகிறார். கேரள தேசத்தில் பல மன்னர்களின் அக்கிரமத்தை அடக்கி ஏழை எளிய மக்கள்களை நல்ல முறையில் வாழ வைத்தவர். அவரின் இந்த நேர்மையையும் பாதுகாப்பையும் பொதுமக்கள் கண்டு ஒரு கடவுள் போலவே பார்த்து வந்தனர். வயதானவர்களுக்கு உதவி செய்வது, குழந்தையுடன் விளையாடுவது, பெண்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது போன்று அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் போன்றே வாழ்ந்து வந்தார். இவரின் வீரத்தையும் பாதுகாப்பையும் எல்லாருக்கும் உதவி செய்யும் குணத்தை கண்டு ஒரு பெண்மணிக்கு கருப்பசாமியை பிடித்து போகிறது. வனப்பகுதியில் ஒரு நாள் கருப்பசாமி இருக்கும்போது அவரை வந்து அந்த பெண்மணி சந்தித்து பேசினாள். எல்லாருக்கும் ஒடி ஒடி உதவி செய்வது, மக்களை பாதுகாப்பது போன்ற விஷயங்களை கண்டு உங்கள் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துள்ளது. நான் உங்களை திருமணம் செய்து உங்களுடன் சேர்ந்து நானும் மக்கள்களை பாதுகாக்க வேண்டும் என அந்த பெண்மணி கருப்பசாமியிடம் கூறுகிறாள். அதற்கு கருப்பசாமி கூறினார், என்னோடு நீ இருக்க வேண்டும் என்றால் என்னை நீ முதலில் சண்டையிட்டு தோற்கடிக்க வேண்டும். அப்பதான் நீ என்னோடு இருக்க முடியும். அதற்கு நீ தயாரா என கருப்பசாமி கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி கூறினாள், சிங்கத்தின் சீற்றத்தை குறைக்க முதலில் அதன் நிழல் அருகில் தானே செல்ல வேண்டும் என அந்த பெண்மணி கருப்பசாமியிடம் கூறினாள். கேரள வனப்பகுதிக்குள் இருவருமே சண்டையிட்டுக் கொண்டனர். ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என சண்டை வெகு நேரம் நடக்கின்றது. இறுதியில் கருப்பசாமி வென்றார். அந்த பெண்மணி கருப்பசாமியிடம், இப்போது புரிந்து கொண்டேன், உங்களுடைய வீரம் என்னவென்று என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என அந்த பெண்மணி கருப்பசாமியிடம் கூறினாள். அதற்கு கருப்பசாமி கூறினார், நீ என்னை தோற்கடிக்க முடியவில்லை என்றாலும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என அந்த எண்ணத்திற்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கருப்பசாமி கூறினார். இருவருக்கும் திருமணம் முடிந்தது. அந்த பெண்மணிதான் கருப்பசாமியின் மனைவி கருப்பாய் அம்மாள். அவர் இருவருக்கும் திருமணம் முடிந்து கேரள வன பகுதிக்குள் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர். அப்போது ஒரு நாள் சிவபெருமான் கருப்பசாமி கனவில் தோன்றி, அனைத்து மக்கள்களையும் உங்கள் கண்ணிமை போல் பாதுகாத்து வருகிறீர்களே, உங்கள் உதவி செய்யும் குணத்தையும் பாதுகாப்பையும் கண்டு வியந்தோம். ஆனால் உங்களால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களால் உனக்கு ஆபத்து வருகிறது, விழித்துக்கொள் என சொல்லி சிவபெருமான் கனவில் மறைகிறார். உடனே கருப்பசாமி கனவிலிருந்து எழுந்தார். அடுத்த நாள் விடிந்தவுடன் காலையில் கருப்பசாமியை தேடி 18 மந்திரவாதிகள் வந்தனர். கருப்பசாமியின் புகழை சிறு புகழ்ந்து பாடினர். கேரளத்தில் பல மன்னர்களின் படைகளை தனியாக தகர்த்திய தலைவனே, உன் புகழ் எந்நாளும் இந்த கேரள தேசத்தில் பரவி கிடைக்கும் என புகழ்ந்தன. உடனே கருப்பசாமி, ஐயா, யார் நீங்கள்? என்னை இவ்வளவு புகழ்கிறீர்களே, யார் நீங்கள் என கருப்பசாமி கேட்டார். அதற்கு அந்த மந்திரவாதிகள் கூறினார்கள், ஐயா, கேரள தேசத்தில் உள்ள ஏழை எளிய மக்களை பசி பட்டினியிலிருந்து பாதுகாக்க தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் தங்க புதையல் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து வர சொன்னார்கள். அதற்கு தான் நாங்கள் செல்கிறோம். எடுத்து வரும் வழியில் அதை பாதுகாப்பிற்கு உங்களை போன்ற ஒரு பாதுகாவலர் வேண்டும். அதற்கு தான் உங்களை கூப்பிடுகிறோம். கருப்பசாமி துணைக்கு வருகிறீர்களா என அந்த மந்திரவாதிகள் கருப்பசாமியிடம் கேட்டனர். உடனே சிவபெருமான் கனவில் சொன்னது நினைவுக்கு வந்தது. மன்னர்களின் சதியால் ஆபத்து ஒன்று வரப்போகிறது, விழித்து கொள்ளுங்கள் என சிவபெருமான் சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே கருப்பசாமி மனதில் நினைத்து கொண்டார், இதுதான் அந்த சதியா என நினைத்து சிரித்து கொண்டே அவர்களுடன் போவதற்கு சம்மதம் தெரிவித்து கிளம்ப தொடங்கினார். 18 மந்திரவாதிகளும் கருப்பசாமியின் துணையோடு அந்த அடர்ந்த வனப்பகுதி வழியாக தமிழ்நாடு செல்கின்றனர். செல்லும் போது அந்த அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் சில அரக்கர்கள் தோன்றி கருப்பசாமி மற்றும் மந்திரவாதிகளிடம் கேள்வி கேட்கின்றன. அதற்கு கருப்பசாமி கூறினார், நாங்கள் யாராயிருந்த உங்களுக்கு என்ன? நாங்கள் செல்வதற்கு முதலில் வழிவிட்டு செல்லுங்கள் என கருப்பசாமி கூறினார். அதற்கு அந்த அரக்கர்கள் கூறினார், நீதான் இந்த கூட்டத்திற்கு தலைவனா? அப்ப எங்களை தோற்கடித்து விட்டு இந்த வனப்பகுதியை தாண்டி செல் என அரக்கர்கள் கூறினார். உடனே கருப்பசாமி கூறினார், புதையலை எடுக்க வேண்டும் என்றால் ஆட்டை பலி கொடுத்து தானே ஆக வேண்டும். ஆனால் இங்கு ஆடு இல்லை, இந்த அரக்கர்கள் கூட்டம் என கருப்பசாமி கூறினார். உடனே அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் கருப்பசாமிக்கும் அரக்கர்களும் சண்டையிட்டுக் கொண்டனர். இறுதியில் கருப்பசாமி அரக்கர்களை கொன்று வென்றார். தமிழ்நாடு எல்லை பகுதி வந்தவுடன் தமிழ்நாடு காவல் தெய்வங்கள் கருப்பசாமியை, நில்லுங்கள், யார் நீங்கள் என கருப்பசாமியிடம் அந்த தமிழ்நாடு காவல் தெய்வங்கள் கேள்வி கேட்டன. உடனே கருப்பசாமிக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இவர்கள் நம்மை மட்டும் கேள்வி கேட்கிறார் என பின்புறம் திரும்பி பார்த்தால் கருப்பசாமி பின்புறம் யாரும் இல்லை. அந்த 18 மந்திரவாதிகளும் மறைந்து விட்டன. அப்போது சிவபெருமான் சொன்னது நினைவுக்கு வந்தது. இவர்களின் சதியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என எண்ணி வேறொரு காரணத்தை சொல்லி தமிழ்நாட்டு எல்லைக்குள் வருகிறார்.
ஐயா, நான் கேரளாவில் இருந்து வருகிறேன். மதுரை உள்ள கள்ளழகரை தரிசிக்க வந்துள்ளேன் என கூறி கேரள எல்லையை விட்டு தமிழ்நாட்டில் உடனே கருப்பசாமி கள்ளழகரை தரிசிக்க கோவிலுக்குள் சென்றார். கள்ளழகர் அழகிய தோற்றத்தில் காட்சியளித்தார். கருப்பசாமி பக்தியோடு கள்ளழகரை வணங்கும் போது யாரோ மந்திரங்கள் சொல்வது போன்று கருப்பசாமி காதில் கேட்டது. ஆனால் சுற்றி பார்த்தால் கருப்பசாமியை சுற்றி யாரும் இல்லை. உடனே அந்த மந்திரவாதிகள் கூறியது நினைவுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் புதையல் எடுக்கத்தானே நம்மை அழைத்து வந்தார்கள். அந்த கோவிலில் இதுவாக இருக்குமோ என நினைத்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு மந்திரவாதிகளின் உருவமும் வெளியே தெரிய தொடங்கியது. உடனே கருப்பசாமி ஓடி சென்று கல் தூணுக்கு பின்புறம் ஒழிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என பார்த்தார். அந்த மந்திரவாதிகள் புதையலை எடுக்காமல் கள்ளழகர் சிலையை திருட முயற்சி செய்கின்றன. அப்பொழுது கருப்பசாமிக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என ஒன்றும் புரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது மீண்டும் சிவபெருமான் கனவில் சொன்னது நினைவுக்கு வந்தது. மன்னர்களின் சதியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே கருப்பசாமி நடக்கும் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாடு எல்லையில் 18 மந்திரவாதிகள் மறைந்தது. இங்கு கோவிலில் கள்ளழகர் சிலையை திருடுவது அனைத்து நம்மை திருடனாக மாட்டிவிடுவதற்கா என நினைக்கிறார். நம்ம வேறு அந்த காவல் தெய்வங்களிடம் கள்ளழகரை தரிசிக்க போறோம் என சொல்லி வந்தோமே, இப்ப சிலை காணாமல் போனால் திருட்டு பழி நம்ம மீது வந்துவிடுமே என கருப்பசாமி நினைத்து கொண்டு உடனே அந்த மந்திரவாதிகளிடம் கருப்பசாமி ஓடி வந்து, மாயமதி கெட்ட மந்திரவாதிகளே, என்ன செய்கிறீர்கள்? புதையலுக்கு காவலுக்கு வாருங்கள் என சொல்லி இங்கு வந்து இப்படி திருடுகிறீர்களே என கருப்பசாமி அந்த மந்திரவாதிகளிடம் கேட்டார். அதற்கு அந்த மந்திரவாதிகள், கேரள தேசத்தில்தான் உன்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதன் இப்படி ஒரு பொய் சொல்லி உன்னை இங்கு அழைத்து வந்து திருடனாக பழி சுமர்த்த போகிறோம். சிலையை எடுத்துக்கொண்டு நாங்கள் மறைந்து விடுவோம். நாங்கள் இங்கு வந்து யாருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இங்கு தரிசிக்க வந்தது இந்த ஊர் காவல் தெய்வங்களுக்கு தெரியும். அதற்கு உடனே கருப்பசாமி கூறினார், மந்திரத்தால் மறையும் உங்கள் நிழல் கூட இந்த கோவிலின் வாசலை தாண்டாது என கூறி மந்திரவாதிகளிடம் கோவிலுக்குள் சண்டையிட ஆரம்பித்தார். கருப்பசாமியிடம் வெறும் வீரம் தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த 18 மந்திரவாதிகளிடம் 18 வகை சக்தி இருந்தது. கருப்பசாமி கள்ளழகர் சிலையை பாதுகாக்க வெகு நேரம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். மந்திரவாதிகள் மந்திர சக்தியால் கருப்பசாமியை மறைந்து மறைந்து தாக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கருப்பசாமிக்கு எப்படி இவர்கள் மறைந்து மறைந்து தாக்குகிறார்கள் என கருப்பசாமி யோசித்தார். அப்போதுதான் தெரிந்தது, அந்த மந்திரவாதிகள் அடுத்தவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க மந்திரத்தால் ஆனா மையை பயன்படுத்தப்படுகிறார்கள் என தெரிந்தது. மந்திரவாதிகளின் மை தீர்ந்து போனது. உடனே மந்திரவாதிகளால் மறைந்து தாக்க முடியவில்லை. உடனே கருப்பசாமி அந்த மந்திரவாதிகளிடம் கூறினார், மையால் மறைந்து தாக்கிய மந்திரவாதிகளுக்கு என் காலுக்கு அடியில் சமாதி வைப்பேன் என கருப்பசாமி சொல்லி, கருப்பசாமி தனது கோபம் கலந்த வீரத்தால் அனைத்து மந்திரவாதிகளையும் கொன்று குவித்தார். உடனே கள்ளழகர் கருப்பசாமி முன்பு தோன்றி, சதி என நினைத்தும் என்னை காக்க இவ்வளவு ரத்தம் சிந்தி நிற்கும். கருப்பரே, உங்களை நான் என்ன சொல்லி புகழ்வது என கருப்பசாமியிடம் கள்ளழகர் கூறினார். உடனே கருப்பசாமி சொன்னார், ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய சொந்தமான புதையல் ஒன்று இருப்பதாகவும் அதை எடுத்து பாதுகாத்து செல்லவும் தான் நான் வந்தேன். இதற்கு பின் இவ்வளவு சதி இருக்கும் என எனக்கு தெரியாது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதற்கு கள்ளழகர் கூறினார், உங்கள் வீரத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பையும் நான் கண்டு வியந்தோம். நீங்கள் இங்கே இருந்து தமிழ்நாட்டு மக்கள்களையும் தெய்வங்களையும் பாதுகாக்க வேண்டும் என கள்ளழகர் கூறினார். அதற்கு கருப்பசாமி, ஐயா, இங்கு இத்தனை காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள், பிறகு எதற்கு ஐயா நான் இங்கு என கருப்பசாமி கூறினார். அதற்கு கள்ளழகர் கூறினார், அந்த காவல் தெய்வங்கள் அனைத்தும் என் அவதாரம் தான். நான் உங்களை இங்கு வர வைக்கத்தான் உங்கள் வாயால் கள்ளழகர் கோவிலுக்கு செல்கிறேன் என சொல்ல வைத்தேன். அந்த மந்திரவாதிகளின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரியவே உங்களை நான் மறைத்தேன். அவர்கள் மறைந்து விட்டன என கள்ளழகர் கூறினார். அதற்கு உடனே கருப்பசாமி கூறினார், நன்றி ஐயா, நான் உங்களோடு இருந்து மக்கள்களையும் உங்களையும் பாதுகாக்கேன் என கருப்பசாமி கூறினார். கருப்பசாமி அந்த மந்திரவாதிகளிடம் சொன்ன மாதிரியே 18 சமாதி அமைத்து அதற்கு மேல் கருப்பசாமி இன்றும் காவல் காத்து வருகிறார். இந்த கதையே ஒரு கற்பனை மட்டுமே. இந்த கதை யாராவது காயப்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இது போன்று மற்றொரு கதையில் சந்திப்போம். நன்றி.